ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அண்டர் மூவிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பூன்வாரி சீக்னு சொல்லிட்டு எபிசோட் 3 தாங்க பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு அதை தொடர்ந்து அடுத்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஊர் தலைவரும் அந்த இடத்துல ஒருத்தர் நிக்கிறாருங்க. அவருடைய பேர் குமார். இவர் ஒரு ரிப்போர்ட்டர். இப்ப குமார் என்ன கேக்குறாருன்னா, சொல்லுங்க தலைவரே, இந்த நேரத்துக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நீ மட்டும்தான் ரொம்பவும் நம்பிக்கையானவன், அதனால உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச போறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன கேக்குறான்னா, சொல்லுங்க தலைவரே, எந்த விஷயமா இருந்தாலும். நான் என்ன விஷயம் சொல்ல போறேன்னா, இந்த கிராமத்துல நடக்கிற தேவையில்லாத கட்டுப்பாடை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த விஷயத்த நீ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், கண்டிப்பா தலைவரே, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு பேருக்கு அதை சேர்க்க முடியுமோ நான் சேர்க்கிறேன். சொல்லுங்க தலைவரே, இப்ப நீங்க யாரை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு இவன் கேட்ட உடனே அதுக்கு தலைவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பெரிய தலைவர் இருக்காரு இல்லையா, அவங்க குடும்பத்தோட பிரச்சனை தான் இப்ப நான் சொல்ல போறேன். அவருடைய மூத்த பையனும் அவங்க கூட படிச்ச பொண்ணை பத்தி தான் இந்த விஷயமே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. இந்த தலைவரோட பெரிய பையனும் அவ கூட படிச்ச பொண்ணை கூட்டிட்டு யாரும் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீடை பார்த்தனா ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க. இப்ப அங்க போனோடனே அந்த பொண்ணு என்ன கேக்குதுன்னா, என்ன எதுக்குடா இங்க கூப்பிட்டு வந்த அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் சொல்றான், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட நெருங்கும் போது அவ என்ன சொல்றானா, டேய் நீ என்னடா பண்ற அப்படி சொல்லி கேக்குறா. அதுக்கு இவன் என்ன பண்றானா, நான் சொல்றது மட்டும் கேளு, நீ எதுக்கு எதுவும் பேசாத அப்படி சொல்லிட்டு அவளை தடவ ஆரம்பிக்கும் போது அவ என்ன சொல்றானா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்றது தப்பு, அது மட்டும் தான் நம்ம ஊர்க்காரங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாகும், இதை நம்ம ஊர்ல தடை பண்ணிருக்காங்க அப்படி சொல்லும் போது அவங்க எல்லாம் பார்த்தா தானே இது பிரச்சனையாகும், சோ அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நான் சொல்றது மட்டும் கேளு, நீ இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்லும் போது அவ இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. தயவு செய்து என்ன தொடர்ந்து நிப்பாட்டு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இவன் என்ன பண்றானா, அவ பின்பக்கமா போயிட்டு அவளுடைய மேலழக போட்டு கசக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவ என்ன சொல்லுவானா, என்னோட மார்பகத்துல இருந்து கையெடு, நீ பண்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சொல்ல அவன் போட்டு கசக்கிட்டு என்ன சொல்லனா, நான் ரொம்ப நாளா உன் மேல ஒரு கண்ணாவே இருக்கேன், உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு, இன்னைக்கு நீ எதுவும் தடுக்காத, இன்னைக்கு நீ நானும் சேர்ந்து வேற லெவல்ல பண்ணுவோம் சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லுவானா, நான் இது வரைக்கும் யாரு கூட இதே மாதிரி பண்ணதே கிடையாது, அதுவும் நீ பண்றது எனக்கு புதுசாவே இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து துணியை கழட்டிட்டு அங்க செம்மவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மேட்டர் சீன் எல்லாம் வெறித்தனமாவே இருக்குங்க. அந்த பொண்ணு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரியே தெரியாது. அவனை உட்கார வச்சு அவனோட பனானா நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானா, அவளை முட்டி போட வச்சு வேற லெவல்ல ஹார்ட் ரைட் பண்ணிட்டு இருப்பான். இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன் மட்டும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல போகும். இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வல்கரா இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த 3 தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜன்னல் வழியா இவங்க பண்றத பாத்துறாங்க. இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவன் என்ன பண்ணுவானா, இப்ப நான் பண்றது உனக்கு கொஞ்சம் வலிக்கும், நீ இதை பொறுத்துக்கோ, இது கண்டிப்பா பண்ணும்போது செமையாவே இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை என்ன பண்ணுவானா, முட்டி போட வச்சுட்டு பின்னாடி பக்கமா செஞ்சுட்டு இருப்பான். இதுல அவ வழியில கத்த இவன் செய்யற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவே காட்டியிருப்பாங்க. இதையும் அந்த 3 தலைவர் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது இதோட 3வது எபிசோடு முடிச்சுட்டு அப்படியே 4வது எபிசோட காட்டுறாங்க. 4வது எபிசோட்ல ஓப்பன்ல பார்த்தனா இவன் மறுபடியும் அதே கண்டினியூ தாங்க, வேற லெவல்ல அவளை வச்சு மேட்டர் பண்ணிட்டே இருப்பான். இந்த சீனும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். இப்படியே மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த 3 தலைவர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேர்த்த பிடிச்சு நிப்பாட்டிட்டு இப்ப அந்த மூத்த தலைவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது இப்ப அவன் என்ன சொல்றானா, ஆமாங்கப்பா, நாங்க 2 பேரும் பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க சொல்லும் போது இப்ப அந்த பெரிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, வாய மூடு, நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இந்த விஷயம் மட்டும் ஊர்க்காரங்க தெரிஞ்சிச்சுன்னா எங்களுடைய 3 பேரோட மான மரியாதை எல்லாம் போயிடும், அது மட்டும் இல்லாத என்னோட தலைவர் பதவியும் போக வாய்ப்பு இருக்கு. உடனே பக்கத்துல இருந்த அந்த 2வது தலைவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய தலைவர் பத்தி, ஆனா கண்டிப்பா இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், இல்லன்னா இந்த விஷயம் என்னைக்காச்சும் ஒரு நாள் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு இவர் சொல்லும் போது இப்ப அந்த 3வது தலைவர் என்ன சொல்றாருன்னா, இவர் சொல்றது கரெக்ட் தான், இந்த விஷயத்த நம்ம இதோட முடிக்க கூடாது, நாளைக்கு இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி சொன்ன உடனே அந்த பையன் என்ன சொல்றானா, எது கல்யாணமா, நான் இவளையா அப்படி சொல்லும் போது பக்கத்துல அந்த பெரிய தலைவர் இருக்காரு இல்லையா, டேய் அவர் சொல்றது கரெக்ட் தான், உங்களுக்கே சீக்கிரமா கல்யாணம்
கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் நேத்து என்ன பண்ணீங்களோ அதே அன்னைக்கு பண்ணணும். அப்படி மேட்ரு பண்ணும்போது நேத்து எப்படி அவ சத்தம் போட்டாலோ அதே போல உன்னுடைய முதல் இரவுலயும் நீ அங்க சத்தம் போடணும். அப்பதான் ஊர் மக்கள் நீ வெர்ஜன் சொல்லி நம்புவாங்க அப்படின்னு இவர் சொன்ன உடனே அந்த 3வது தலைவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா என்ன சொல்றீங்க, இவதான் நேத்தே கன்னித்தன்மையை இழந்துட்டாலே, இது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் இல்லையா, நம்ம தப்பா திருப்ப கொடுக்க கூடாது இல்லையா அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த பெரிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊரோட கட்டுப்பாடு எல்லாமே மக்களுக்கு மட்டும்தான், நம்மளுக்கு கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஊரோட கட்டுப்பாட்டை நான் எப்படி வேணா மாத்துவேன். இங்க நடந்த விஷயத்த யாருமே வெளியே சொல்லக்கூடாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பிளாஷ்பேக்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வராங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டர் குமார் கேட்கும் போது அதுக்கு தலைவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த நாளே அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் தினேஷ் ஊர் மக்கள்கிட்ட என்ன சொன்னானா, என்னுடைய பொண்டாட்டி ஒரு கன்னி பொண்ணு தான் அப்படின்னு அவன் போய் சொல்லிட்டான். அவன் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு செம கோவம் வந்தது. உடனே எழுந்து அவ பொண்டாட்டி கன்னி பொண்ணே இல்ல அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அது என்னால முடியல. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுடைய பத்திரிக்கையில இது வரணும். இது பத்திரிக்கையில வந்த பிறகு நம்ம ஊர்ல நடக்கிற அநியாயத்துக்கு எல்லாமே இந்த ஊர் தலைவர் தான் காரணம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும், அதுதான் எனக்கு கிடைக்கிற முதல் வெற்றி. அந்த ஒரு விஷயமே எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே இந்த சீன் கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. ஒரு 2 குடும்பத்தை தாங்க காட்டுறாங்க. அவங்க என்ன உட்காந்து பேசிக்கிறாங்கன்னா, உங்க பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நாங்க தான் கொடுத்து வச்சுக்கணும், அவளை பாக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லும் போது, ஏன் அவசரப்படுறீங்க, இன்னும் ஊர் தலைவர் வரவே இல்லை, அவங்க வந்த பிறகு நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அங்க முதல் தலைவரும் 2வது தலைவரும் அங்க வராங்க. அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு உட்கார வைக்கும் போது மாப்பிளுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, தலைவரே இவதான் என்னுடைய பையனுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த தலைவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை ஒரு மாதிரியா மேலையும் கீழும் பாக்குறாருங்க. அவங்க போட்டுக்கிற ஜாக்கெட்ல அவங்களோட மார்பகம் முழுசா தெரியும் போது இவர் பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பொண்ணும் குனிஞ்சு வணக்கம் வைக்கிறாங்க. இப்ப அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் லட்சணமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வீட்டுக்கு நம்ம ஊரோட கட்டுப்பாட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த பையன் வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன் தலைவரே அப்படின்னு சொல்லும் போது இப்ப பொண்ணு வீட்டுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா தலைவரே எல்லா விஷயமும் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, ஆனா என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி, அவ ரொம்ப அறிவாளி, எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும், அவளை யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படி சொல்லும் போது அப்பனா ஒரு பிரச்சனையும் கிடையாது, இன்னும் 2 நாள்ல சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை மேலே கீழே பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, நம்ம ஊரோட பெரிய தலைவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கட்டில படுத்துட்டு தம் அடிச்சுட்டு இருக்கும்போது அங்க 2வது தலைவர் கையில ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வேகமா ஓடி வந்து, அண்ணா இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா, நம்ம தினேஷும் சுஜாதா பத்தியும் வந்திருக்கு, இப்ப இந்த விஷயம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்ப நம்ம பதவிக்கும் நம்மளோட மான மரியாதைக்கு எல்லாமே கலங்கம் வந்துருச்சு அப்படின்னு இவர் சொல்லும் போது அவர் அதை பார்த்துட்டு, இந்த காரியம் யாரு பண்ணான்னு தெரியல, இது கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடும் போது இப்ப அந்த கடைசி தலைவரும் வராரு. வந்துட்டு நிக்கும் போது இப்ப தலைவர் என்ன பண்றாருன்னா, அந்த பேப்பர் வாங்கி பாரு அப்படி சொல்றாரு. அவர் அந்த பேப்பரை பார்த்துட்டு, ஆனா இது நம்ம குடும்பத்தை பத்தி வந்திருக்கு அப்படி சொல்லும் போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் யாரோ ஒருத்தவங்க வெளியே சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும் போது அங்க தினேஷ் வரான். அவனும் இது எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கும்போது இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஆனா இந்த விஷயத்த எப்படியாச்சும் பூசி மொழிவே ஆகணும் அப்படி சொல்லும் போது அந்த 3வது தலைவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் நக்கலா சிரிச்சுட்டே இருப்பாரு. இப்ப அது 2வது தலைவர் ஒரு மாதிரியா பார்த்த உடனே இப்ப 3வது தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் நான் என்ன எப்படி பாக்குறீங்க, நான் இதை பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் சொல்றாருன்னா, இல்ல நீ பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கல, ஆனா எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட தானே பாக்கணும் அப்படின்னு இவர் பேசிட்டே இருக்கும்போது இந்த சீனை எப்படி கட் பண்ணிட்டு இப்ப ஊர்ல தாங்க காட்டுறாங்க. ஊர்ல மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த ஊர் தலைவர் எல்லாமே ஃப்ராடுன்னு பேப்பர்ல வந்திருக்கு, இவனுங்க வீட்டுல நடந்தா மட்டும் பூசி மொழிகிறாங்க, ஆனா நம்ம வீட்டுல நடந்தா மட்டும் தண்டனை என்ற பேர்ல பொண்ணுங்களுடைய வாழ்க்கை அழிக்கிறாங்க, இதுக்கு எல்லாமே நம்ம எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து குரல் கொடுத்து அவங்களுடைய பதவியை காலி பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசி முடிச்ச உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப ஃபர்ஸ்ட் நைட் சீன் தான் காட்டுறாங்க. இப்ப இவ ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அந்த பையன் வரான். வந்தவன் என்ன பண்றானா, இன்னைக்கு நம்ம முதல இரவு பண்ண வேணாம், நீ போய் தூங்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு அவ சொல்லுவா, இது உங்க ஊரோட சட்டத்திட்டமாச்சே, இப்படி படுக்க கூடாது அப்படி சொல்லும் போது அதெல்லாம் பாத்துக்கலாம் போய் படுன்னு சொன்ன உடனே இப்ப அந்த வீட்டுக்கு வெளியில தாங்க காட்டுறாங்க. வழக்கம் போல இந்த ஊர் மக்கள் அவ கத்துறாளா இல்லையா, அவ வெர்ஜினா இல்லையான்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. உள்ள இருந்து எந்த சத்தம் வராததால இப்ப வெளியில ஒரு கிழவி உட்காந்து சுருட்டு குடிச்சிட்டு இருப்பா. இப்ப அவ என்ன சொல்லுவானா, நான் தான் சொன்னேன் இல்லையா வெளியூர்ல இருந்து பொண்ணு எடுக்காதீங்க, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு, சத்தம் வரலன்னா என்ன அர்த்தம், அவ கன்னி பொண்ணே கிடையாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் அந்த சொந்தக்காரங்க எல்லாம் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இதனோட அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா சீக்கிரமாவே நம்ம சேனல்ல பார்த்தலாம். இதோட விருது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.